வணக்கம் நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்கு. அதை நீங்க பேங்க்ல எஃப்டி போடலாமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா அப்படிங்கிற குழப்பத்துல நீங்க இருக்கீங்க. பேங்க்ல போட்டா வட்டி கம்மியா கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா ரிஸ்க் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற பயம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோவில் இந்த ரெண்டையுமே கலந்து அசல் 10 லட்சம் ரூபாய் குறையாம 25 வருஷத்துல அதை எப்படி 1.7 கோடி ரூபாயா மாத்தலாங்கிற ஒரு மேஜிக் ஃபார்முலாவை தான் நாம இப்ப பார்க்க போறோங்க. வணக்கம், இது தங்கச் சுரங்கம் அபிஷியல் யூடியூப் சேனலுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிளானுக்கு பேரு எஃப்டி பிளஸ் எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜிங்க. இதுல மூணு சிம்பிளான ஸ்டெப் தாங்க இருக்குது. ஸ்டெப் 1 என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற 10 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு நல்லா வட்டி தரக்கூடிய பேங்க்ல 25 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுங்க. ரெண்டாவது ஸ்டெப், அந்த எஃப்டில இருந்து கிடைக்கிற வட்டியை மாசம் மாசம் உங்க கைக்கு வர மாதிரி, அதாவது மந்த்லி பே அவுட் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு 7% வட்டி கிடைக்குது அப்படின்னா மாசம் மாசம் உங்க கையில 5800 வரைக்கும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நம்ம கணக்கு பிரகாரம் ஒரு ரவுண்டா ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்குவோம். ஸ்டெப் 3 என்னன்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த 5000 ரூபாயை செலவு பண்ணாம ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல முதலீடு செய்யுங்க. இப்போ 25 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட், பேங்க்ல இருக்கக்கூடிய அசல், அதாவது நீங்க பேங்க்ல போட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் அப்படியே இருக்குங்க. ரெண்டாவது விஷயம், எஸ்ஐபியில் நீங்க முதலீடு செஞ்சீங்க இல்லையா, நீங்க மாசம் 5000 ரூபாய் வீதம் 25 வருஷத்துக்கு முதலீடு செஞ்ச மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா 15 லட்சம் ரூபாய். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க பார்க்கலாங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ல சராசரியா 12% லாபம் கிடைச்சாலே நீங்க முதலீடு செஞ்ச 15 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது 95 லட்சம் ரூபாயா வளர்ந்துருக்குங்க. ஒருவேளை 15% லாபம் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு தாங்க ஜாக்பாட்டு. கிட்டத்தட்ட 1,64 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மொத்த தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டியில் ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்குங்க. நீங்கள் 5000 ரூபாய் வட்டி வாங்கின அந்த வட்டி பணத்தை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணி கிடைச்ச தொகை எவ்வளோன்னா 1,64 லட்சம் ரூபாங்க. மொத்தமாக 1,74 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த திட்டத்தோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் 2 பெரிய லாபம் இருக்குங்க. ஒன்று, சேஃப் அண்ட் செக்யூர். உங்களுடைய 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல பத்திரமாவே இருக்குங்க. மார்க்கெட்ல எவ்வளவு ஏறினாலும் எவ்வளவு குறைஞ்சாலும் உங்களுடைய அசலானது அதுல குறையவே குறையாது. ரெண்டாவது, வெல்த் கிரியேஷன். அதாவது நீங்க உங்க கையில இருந்து 1 பைசா கூட போடவே இல்லை, பேங்க் கொடுத்த வட்டி காசுல தான் 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருக்கீங்க. ஸோ நண்பர்களே, உங்ககிட்ட பல்கா ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 லட்ச ரூபா பணத்தை நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட்டாக யோசிச்சு இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.74 கோடி ரூபாய் கிடைக்குங்க. அதாவது 1,74 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம தங்கச்சுரங்கம் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பேங்க்ல வட்டி அதிகமாக கிடைக்குதுன்னு தெரியணுமா? கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.